ஹாய்ங்க. இன்றைக்கி மட்டன் போட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி 2 மட்டன் போட்டி எடுத்திருக்காங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொல்கிறது 2 மட்டன் போட்டிக்கான குவான்டிட்டி. மட்டன் போட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்த பிறகு நீங்கள் அதில் 1/2 கிலோ கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஒரு 10 விசில் கிட்ட விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுடுங்க. அதுக்குள்ளே நம்ம இங்கே தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கணும். இது கூட 3 பச்சை மிளகாய், ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த வீடியோ இப்போ எடுத்ததில்லை, முன்னாடி எடுத்தது. நான் எடிட் பண்ணி வச்சுட்டேன், ஆனால் அப்லோட் பண்ண மறந்துட்டேன். வாய்ஸ் மட்டும் கொடுக்காம வச்சுருந்தேன். அதனால தான் இப்போ நான் வாய்ஸ் கொடுத்தேன். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, தொண்டை கட்டிகிட்ருக்கு, அதனால் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு சாரி. ஒரு மாதிரி ஆம்பளை வாய்ஸ் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது. நானே என்னோடய வாய்ஸ் கேட்டு பார்த்தேன். சரி, இந்த வீடியோ இப்போ நம்ம போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினதும் இது கூட கருவேப்பிலை போட்டுக்கணும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்கள் நிறைய பண்ண போனன்றதால இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையவே போட்டுக்கிட்டோம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த போட்டி குழம்பு வீட்டில் அடிக்கடி பண்ண மாட்டாங்க. தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. இட்லிக்கு வச்சு வடை வச்சு சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க இந்த குழம்பு. நான் மட்டன் சாப்பிட மாட்டேன், ஸோ நான் இது சாப்பிட்டதில்லை. எங்களோட ஒரு ஸ்பெஷல்னால் இந்த மட்டன் போட்டி குழம்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ரிலேட்டிவ் எல்லாருக்குமே அன்றைக்கி எல்லாருக்குமே பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. இது ஒரு குட்டி பிரியாணி பாத்திரம், பிரியாணி குண்டான். இது ஃபுல்லாக வைப்பாங்க. ஃபுல்லாக காலியாகிடும். இந்த பாத்திரமே காலியாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குமா எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இது கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட கத்திரிக்காய் கட் பண்ணி ஒரு 1 kg கத்திரிக்காய் எடுத்துக்கங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட மெயின் டேஸ்ட்டே கத்திரிக்காய் தான். நல்லா நீங்கள் பொடியாக கட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். கத்திரிக்காய் வதங்கி வந்துடும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சு குட்டியாக கட் பண்ண போட்டி இங்கே விசில் போனதும் அந்த விசில் எடுத்துகிட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கட் பண்ணுறது பெரிய ப்ராசஸ். கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். அரைச்சி விட்ட தக்காளி ஒரு 10 தக்காளி கிட்ட அரைச்சி போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு 2 மூடி தேங்காய் அதெல்லாமே அரைச்சி சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதாவது போட்டி, கடலைப்பருப்பு, தக்காளி, அப்புறம் தேங்காய், இது ஃபுல்லாகவே அரைச்சி தான் போடணுமே. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி விட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக நாங்கள் வைப்போம். இதுக்கு தேவையான மசாலாஸ் அதிகமாக எந்த மசாலாவுமே கிடையாது. மட்டன் மசாலா மட்டும்தான் போடுவாங்க. அப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் போடுவாங்க, அவ்வளோதான். நல்லா இது வேக வச்சுட்டு விட்டுடுங்க. சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே சொல்லியிருக்காங்க. என்னோடய அக்காவும் மட்டன் சாப்பிட மாட்டாங்க. இந்த டைம் அவங்களுமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸ்பெஷலாக இட்லிக்கு வச்சு வடை வச்சு சாப்பிடுவாங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைப் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு அதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆர்டராக வேணும்னா நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணுங்கள். ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்பயுமே போட்டி வாங்கினா அது மாதிரி கிரேவி மாதிரி தானே பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டு ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஒரே விஷயம் என்னென்னா, தேங்காய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டா அது சீக்கிரமாக கெட்டு போகிற மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. தேங்காய் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். சூப்பராக இருக்கும். இது செய்யும்போது வாசனை நல்லா தான் இருந்தது. நான் பக்கத்தில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அப்போ பார்த்தா நல்லா இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் இதுக்கு நம்ம வேலை கொஞ்சம் நிறைய வாங்கும், ஆனால் அதை செஞ்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும்.